ஓகே சரி அப்போ நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து ஒன்லி ஸ்மால் ஃபயர்ஸ் புட் அவுட் பண்ண தான் உதவும் பெரிய தகன்னு வீடு பற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதில் போய் நீங்கள் எவ்வளோ தான் அடிப்பீங்க ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஓகே ஃபயர் எக்ஸ்டிங்விஷரில் என்ன இருக்கும்னா சில பொருட்கள் இருக்கும் அதாவது நெருப்பை அமைக்கிறதுக்கான சில பொருட்கள் அந்த மாதிரி இருக்கும் அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து தண்ணி இருக்கும் வாட்டர் இன்னொன்றில் வந்து கார்பன் இருக்கும் ஒன்றில் வந்து ஃபோம் இருக்கும் ஃபோம்னா எப்படின்னா எல்லாரும் நம்ம வீட்டில் ஷேவிங் க்ரீம் பார்த்துருப்பீங்க ஷேவிங் க்ரீம் வகையில் வந்து அது இருக்கும் ஃபோம் அப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் நிரப்பியிருப்பாங்க சில இதில் ஸோ எது எதுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு வரமுறை இருக்குது அதாவது எந்த பொருள் பற்றிக்குச்சுன்னா எந்த மாதிரியான ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு நம்ம அமைக்கணும்னு நம்மளுக்கு தெரியணும் ஓகே சும்மா நீங்கள் போய்ட்டு இப்போ பெட்ரோல் பற்றிக்குச்சு பெட்ரோலான ஒரு கம்பாஷன் நடக்குது அதாவது கம்பாஷன் டியூ டு பெட்ரோல் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஆயில் அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது தட் டைப் ஆஃப் கம்பாஷன் யூ கேனாட் புட் அவுட் த ஃபயர் பை யூஸிங் அ வாட்டர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் டெஃபினெட்லி நோ ஓகே அதை நீங்க பண்ணீங்கன்னா அது தீ அமையாது ஓகே அது நீங்க பண்ணீங்கன்னா தீ வந்து அமையாது ஓகேயா சரி இப்ப பாருங்க நான் வந்து இப்ப சில விஷயம் காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து ஒரு சாலிட் பத்திக்குச்சுன்னா ஓகே நம்ம கிட்ட எத்தனை ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு நம்ம பார்த்துடலாம் ஒன்று ஓகேயா வாட்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்போ வாட்டர் மாதிரியே இருக்கிற அந்த இப்படி ஒரு ஷேவிங் க்ரீம் மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் நம்ம ஃபோம் சொல்லுவோம் மூணாவது நம்ம பார்க்க போகிறது கார்பன் டை ஆக்சைடு நாலாவது நம்ம பார்க்க போகிறது ட்ரை பவுடர் காஞ்சி போன ஒரு பவுடரு ஓகேயா இந்த ட்ரை பவுடர் வந்து ட்ரை பவுடர் இருக்கு பாருங்க இந்த ட்ரை பவுடரால எல்லா விதமான தீயும் அமைக்க முடியும் பாருங்க ட்ரை பவுடர் எல்லாத்துலேயுமே இருக்கும் தெரியுதா அப்போ ட்ரை பவுடர் அண்ட் இன்னொன்று சில இதில் வந்து சேன் வச்சுருப்பாங்க ட்ரை சேன் கூட வச்சுருப்பாங்க ஓகே சரி ட்ரை பவுடரால் எல்லாத்தையும் அமைக்க முடியும் அது மட்டும் தெரிஞ்சுக்கிங்க ஓகே இப்போ சாலிட்டால் பத்துதுன்னா லைக் ஏதாவது ஒரு கட்டை பற்றிக்கிச்சு ஏதாவது துணி பற்றிக்கிச்சு ஏதாவது பேப்பர் பற்றிக்கிச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பவுடர் எல்லாத்துலேயுமே இருக்குது அதை விட்டுருங்க கண்டிப்பாக நம்ம வாட்டர் பயன்படுத்தணும் சாலிட்டால் ஆகப்பட்ட கம்பாஷன் கேன் பி புட் அவுட் by using water fire extinguisher. While liquid like oil, a varnish, paint, or any kind of oil, okay, அதிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோம் பாய்க்கணும் முக்கால்வாசி டைமில் ஃபோம் மட்டும் தான் பாய்ப்போம் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் பாய்ச்சிங்கன்னா ஸ்டீல் வேலை செய்யும் நான் பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் அதான் ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம் ஓகே அதுவே ஒரு கேஸ் இப்போ வந்து சம்டைம்ஸ் மித்தேன் கேஸ்லாம் வந்து ரொம்ப வந்து சட்டுன்னு வந்து தீ பிடிச்சிக்கும் அசிட்டலைன் ப்ரோபேன் கேஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கிங்க இதெல்லாம் வந்து சட்டுன்னு பற்றி எரியக்கூடிய கேஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கேஸுக்கு நம்ம நார்மலாக பயன்படுத்துறது கார்பன் டை ஆக்சைடு ஃபோமும் பாய்க்கலாம் நான் எது பாக்ஸ் போட்டிருக்கனோ அதுதான் மெயினானதுன்னு நான் சொல்கிறேன் ஓகே இதுதான் மெயினானது ஓகேயா சாலிட்னா வாட்டர் தான் லிக்விட்னா ஃபோம் தான் கேஸ்னா கார்பன் டை ஆக்சைடா அப்புறம் மெட்டல்னா ட்ரை பவுடர் தான் ஓகே மெட்டல் வந்து ட்ரை பவுடர் ஓகே மெட்டல்னா ட்ரை பவுடர் சேண்டும் முடியும் ஓகே சரி இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அந்த மெட்டல்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் சில மெட்டல்ஸுங்க இருக்கும் சில மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது சட்டுன்னு பற்றிக்கும் தண்ணி பட்டாலே வெடிச்சிடும் நான் சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம ஏற்கனவே சாப்டர் 1 சொல்லி கொடுத்தேன் பொட்டேசியம் சோடியம் அப்புறம் லித்தியம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி பட்டாலும் அப்படி பட்டன்னு வெடிச்சிரும் ஓகே அதனால தான் அதை வந்து எண்ணெய் உள்ளே எடுத்து வைப்பாங்க எண்ணெய் பேராஃபின் ஆயில்குள்ளார நம்ம சேகரித்து வச்சுப்போம் மெக்னீசியம் கால்சியம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரை பவுடர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னும் ஒன்று மறந்துட்டாங்க எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிசிட்டி எரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும்னு அவங்க சொல்லவே இல்லை ஓகேயா சரி அது சிலபஸில் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் ஓகே இதை மாதிரி நான் முடிச்சிடுறேன் ஓகே இப்போ பாருங்க ஒருவேளை என்ன கம்பாஷனே தெரியாமல் சும்மா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் நம்ம போட்டோன்னா என்ன ஆகும் பாருங்க இப்போ இந்த அம்மா வந்து ஒரு கம்பாஷன் பண்ணிருச்சாங்க ஓகே கமால் ஹரியா பார் அ பேல் ஆஃப் வாட்டர் பிஃபோர் த ஃபயர் ஸ்ப்ரெட் அப்படின்றாங்க தண்ணி ஊற்று அப்படின்றாங்க நோ பாய்க்கக்கூடாது தண்ணி பாய்க்கக்கூடாது எப்பவுமே எண்ணெய் பற்றிக்கிட்டு எரிஞ்சிச்சுன்னா
தண்ணி பாய்க்க கூடாது. ஏன்னா எண்ணெய் வந்து என்ன பண்ணும், தண்ணிக்கு கீழே போயிடும். தண்ணி கீழே போயிடும், எண்ணெய் வந்து மேலே மிதக்கும். அப்போ நீங்கள் தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த பெட்ரோல் மேலே வரும். அப்போ ஸ்டீல் பற்றிக்கிட்டே தானே இருக்கும். ஓகேயா? வாட்டர் இஸ் டென்சர் தென் ஆயில், ரைட்டா? அதனால என்ன ஆகும், இட் வில் சிங்க் பிலோ த ஆயில். நம்ம தண்ணி ஊற்றணும்னா அந்த எண்ணெய்க்கு கீழே போயிடும் தண்ணி. அப்போ the fire will not be extinguished. அதனால நம்ம என்ன பாய்க்கணும், we must use the foam. ஓகேயா? இங்க இருக்கிறத பார்த்தீங்க. நான் இன்னொரு டெக்ஸ்ட் காட்டுறேன், எப்படி வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பார்க்கலான்ட்டு. இது வந்து சயின்ஸ் வந்து மொதல் சாப்டர் வந்து ஃபார்ம் 4 வந்து கற்றுக் கொடுப்பாங்க. சேம் திங் ஒன்லிலா. ஓகே, இருக்குதா நான் பார்க்குறேன், இருங்க. ஐயோ, இது நேரம் இது ஒரு சாப்டர் போகுது. ஐ திங்க் நான் சாப்டர் 5லேருந்து தான் இங்கே. ஆமாம் சார், டஷி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களா? வி கண்டினியூ. அவங்க ரெக்கார்டிங் பார்த்துக்கிட்டோம். ஜெயரே. எஸ் நான் மைக் திறக்காம பேசிட்டு இருக்கேன். சீலாப்பா. ஓகே, இப்போ நான் என்ன காட்டுறேன்னா, இப்போ நான் ஒரு விஷயம் காட்டுறேன், இதை எழுஞ்சிக்கோ. ஓகே, வரேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே இருக்கிற டேட்டாவை பார்த்தோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் லேஸ் அக்யூரேட் தான். இதில் வந்து இன்னும் தப்பாட்டாக இருக்கும் விஷயம். ஓகே, பார்க்கலாம். ஓகே, இதை எழுஞ்சிக்கோ, இதுதான் பெட்டர். ஓகே, இது வந்து நீ சிம்பிளாக சாலிட்னு போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து லிக்விட், இது வந்து கேஸ். ஓகே, அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் இருக்கு. இது வந்து எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ். இது வந்து ஃபேட் அண்ட் ஆயில், கொழுப்பு மூலமாக வர்றது. ஓகே, ஸோ அந்த கிளாஸ் ABCDலாம் தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. சாலிட்னா வாட்டர் மெயின்லி, லிக்விட்னா ஃபோம் மெயின்லி, கேஸ்னா கார்பன் டை ஆக்சைடா, கேஸால் தான் அடிக்கணும். மெட்டல்ஸ்னா வேற வழியே இல்லை, ட்ரை பவுடர் தான் பாய்க்கணும். எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ்னா கார்பன் டை ஆக்சைடா பாய்க்கலாம். ஃபேட் அண்ட் ஆயிலும் கார்பன் டை ஆக்சைடா அண்ட் ட்ரை பவுடர், இது ரெண்டையும் பாய்க்கலாம். ஓகே, ட்ரை பவுடர் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகே, சரி, இதை எடுத்துக்கிங்க, இதை எழுதிக்கிங்க காய்ஸ். இது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் கேட்பாங்க, கேள்வியில் இருக்கும், என்னோட கேள்வியில். அப்போ உங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்ல தெரியணும். உங்களுக்கு சேஃபான பதில் வேணும்னா ட்ரை பவுடர் போட்டுருங்க. எதாக இருந்தாலும் ட்ரை பவுடரால் அழிக்க முடியும். ஓகே, இதை மாதிரி டக்குன்னு எழுதுங்க. ஓகேயா? இது வந்து நீங்கள் என்னன்னு போடுங்க, combustion due to அப்படின்னு போட்டுட்டு சாலிட், லிக்விட், கேஸ், மெட்டல், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ், ஃபேட் அண்ட் ஆயில், இது படம் முடிச்சு அனுப்புங்க. எழுதி முடிச்சோடனே அதுக்கு தேவையான எக்ஸ்டிங்விஷர் இதுதான் அப்படின்ட்டு எழுதணும். ஓகே, சீக்கிரம் ஒரு நோத்தா மாதிரி செய்யுங்க. இதை எழுத தேவையில்லை, இங்கே இருக்கிற எக்ஸ்பிளனேஷனும் எழுத தேவையில்லை, நான் சொன்ன மாதிரி எழுதுங்க. combustion due to என்னது, சாலிட், லிக்விட், கேஸ், மெட்டல், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ், ஃபேட் அண்ட் ஆயில். சார், டைப் ஆஃப் எக்ஸ்டிங்விஷர் வந்து பக்கத்துல இருந்தணுமா? எஸ், இந்த மாதிரி அழகாக கோத்தப்படுத்தா செய்யணும். செஞ்சு முடிச்சேன், பாடம் முடிச்சு அனுப்பு.
டேய் யாரு உன் பேரு? ஜெயரே, யா யா இங்க இருக்கிற ஃபோமியோ எழுந்து நான் இதை மட்டும் நீ ஹைலைட் பண்ணிக்கோ. ஓ ஓகே டப்பாவி. சார் இங்க ஒரு சேட் வச்சிருக்கீங்க என்னது? ஒரு சேட் பேசிட்டு இருக்கீங்க குரூப்ல ஒரு அதான் பெரிய அதோட கதையே பிங் ஓடிட்டு இருக்கு அதோட பிங் மஞ்சள் கடல்ல தான் காட்டுது. ஆனா ஏன் தெரியலையே என்னாச்சுன்னு. நான் செக் பண்ணலாம் இங்கேருந்து. இட் ஷோ யூ ப்ரோ ஒயிட் கலர் என்னது மஞ்சள் கலர்னா ஸ்டீல் ஓகேன்னு தான் போட்டிருக்கு. ஆனா ஏன் அதுக்கு மட்டும் இல்லையா தெரியலையே. இப்போ அதுல ஹைலைட் பண்றேன் உங்களுக்கு அனுப்பிட்டு where is the highlighter there it is ஓகே foam dry powder carbon dioxide எழுதிட்டியா? picture ஓகே ஓகே. ஆனா இதுல பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் தான் ரொம்ப ஆபத்தானது. மெட்டல்ஸை ஒன்லி அழிக்கிறதுக்கு ட்ரை பவுடரால மட்டும் தான் முடியும். ரைட்? yes அது ரொம்ப டேஞ்சரஸ் எஸ். very dangerous okay done ஓகே, அடுத்து போயிடலாம். ஓகே, இப்போ வந்து as you learn in subtopic 7.1 combustion need oxygen, heat and fuel, right, for a combustion to happen. Therefore fire can be extinguished by removing one of the condition. நம்ம முதல்ல சொன்னோம் இந்த 3 ஷாராட்ல ஏதாவது ஒரு ஷாராட் நம்ம வெளியாக்குனா கூட அந்த combustion அழிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா கவரிங். ஓகே, இது வந்து கவரிங் வந்து எதுக்காக நம்ம செய்யறோம்னா இது 3 ஃபேக்டர் இருக்குல்ல, அதுல வந்து ஆக்சிஜனை தூக்குறதுக்கு, நோ ஆக்சிஜன் இல்லாத மாதிரி ஆக்குறது. எப்படின்னா கவர் பண்றது. இப்போ ஒரு 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 ஃபியூல்ல வந்து ஆக்சிஜன் பட அது பத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த ஆக்சிஜன் இல்லாம ஆக்குறது எப்படி ஆக்கலாம்னா கட்டிங் ஆஃப் த கான்டாக்ட் ஆஃப் த ஃபியூல், எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொருளை வித் ஆக்சிஜன்லேருந்து கட் பண்ணி விடுறது. ஓகே, நோ ஆக்சிஜன் போட்டிருக்கு, அதான் ஷார்ட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் கவரிங் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபியூல் வித் ஃபயர் பிளாங்கெட். நேராக ஃபயர் பிளாங்கெட் எடுத்து மூடினீங்கன்னா ஆக்சிஜன் உள்ளே போட முடியாது. இல்லை வேட் சேக், அதாவது மூட்டைப்பை, அது ஒரு ஈரமான மூட்டைப்பை போட்டாலும் அமைச்சிடலாம். இல்லாட்டியும் ஏதாவது ஒரு மட், சேண்ட், சாயில், மண்ணு வகைகள், சேறு வகைகள் அல்லது ஃபோம், இதெல்லாம் போட்டாக்கா ஆக்சிஜன் வர்றது நிப்பாட்டிடும். அதனால நம்ம எக்ஸ்டிங்விஷ் பண்ணிடலாம் ஃபயரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூலிங்னா நம்ம என்ன செய்யறோம்னா ஹீட்டை ரிமூவ் பண்றோம். ஓகே, கூலிங் த சர்ஃபேஸ் ஆஃப் த பர்னிங் மெட்டீரியல் பை ஸ்ப்ரேயிங் வாட்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லாட்டி லேயர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடாவை போடலாம், ஸ்ப்ரே பண்ணலாம். கார்பன் டை ஆக்சைடு அல்லது வாட்டர் போட்டிங்கன்னா அந்த நெருப்போட சூடு தன்மை குறைஞ்சிரும். அப்படியே அடிக்க அந்த சூடு குறைஞ்சி ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆயிரும். உடனே ஸ்டாப் ஆகுது, கொஞ்சமாக ஸ்டாப் ஆகும். ரிடியூசிங் த அமௌண்ட் ஆஃப் பர்னிங் மெட்டீரியல், அதாவது இது வந்து என்ன நம்ம பண்றோம்னா ஃபியூலை கட் பண்ணி விடுறோம். எது பத்திக்கிட்டு எரியுது அதை மாதிரி அமைச்சிருவோம். இப்போ ஒரு 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 குப்பை பத்திக்கிட்டு எரியுது, அப்போ பக்கத்தில் என்ன இருக்கு, வேற குப்பை, பத்தாத குப்பைலாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் குறைச்சிரு, அது எல்லாத்தையும் தள்ளி வச்சிரு. அப்போ என்ன ஆகும், அந்த தீ பரவாது. This technique can be used by separating the burning material, okay, keeping away the material that have not burned yet and cutting off the supply of gas or oil. ஸோ அது பத்துறதுக்கு தேவையான அந்த கேஸ் அல்லது ஆயில் அதை அமைச்சிடணும். இல்லாட்டியும் பத்தாம இருக்கிற பொருளை பிரித்து வச்சிடணும். அப்படின்னா அதுக்கு கண்டினியூஸ்லி ஃபியூல் கிடைக்காது. ஓகே, இதான் அந்த 3 மெத்தட். ஃபயர் பிளாங்கெட் இஸ் அ ஸ்பெஷல் பிளாங்கெட் மேட் ஆஃப் ஃபயர் ரெசிஸ்டன்ட் சப்ஸ்டன்ஸ். ஓகே, தீஸ் பிளாங்கெட் கவர் த ஃபயர் பிளாங்கெட்னா அது ஒரு விதமான பிளாங்கெட். அது வந்து என்னத்துக்குன்னா ஃபயர் அமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். தீஸ் பிளாங்கெட் கவர் த ஃபயரை கவர் பண்ணும் அண்ட் ப்ரிவென்ட் ஆக்சிஜன் ஃப்ரம் சிப்பிங் பிலோ த பிளாங்கெட். நான் சொன்னேன்ல, அது ஒரு தீ மேலே வந்து இந்த நம்ம பிளாங்கெட்டை போட்டோம்னா ஆக்சிஜன் கீழே போகாமல் அது தடுத்துரும். ஓகே, prevent oxygen from sipping below the blanket, which will eventually extinguish the fire. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டோம் கொம்பாஷன் நடக்கிறதுக்கு என்ன தேவை, கொம்பாஷன் அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணணும். அதில் என்னென்ன மெத்தட்னு பார்த்துருக்கோம். கவரிங், கூலிங், ரெடியூசிங் த அமௌண்ட் ஆஃப் பர்னிங் மெட்டீரியல். ஓகேயா, அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், தடுக்கிறதுக்கு நம்ம சில ப்ராக்டிஸ் செய்யணும்.
தடுக்கிறதுக்கு நம்ம சில ப்ராக்டிஸ் செய்யணும். அது என்னன்னா கீப் மேட்ச் அண்ட் லைட்டர்ஸ் இன் அ சேஃப் பிளேஸ். ஓகே, அந்த வத்தி பட்டி லைட்டர்ஸ்லாம் வந்து சேஃப் பிளேஸில் வைக்கணும். அப்புறம் கீப் அவே ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபயர். இங்கே நெருப்பு வச்சுக்கிறோம், அங்கேயே பக்கத்துலேயே துணி வச்சிருக்கிறோம். எப்படி முடியும்? பத்த தான் செய்யும். ஆல்வேஸ் பி அவேர் வித் யோர் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ். எப்போ எனிதிங் என்னாலும் நடக்கும். அயன் பெட்டி அப்படியே வச்சுக்கிறது, அடைக்காம போகிறது, அப்படி சூடேறி அந்த என்னது துணி பற்றி எல்லாமே பற்றிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் பண்ணக்கூடாது ப்ளக்கை. ஓகே, ஓவர்லோட் பண்ணக்கூடாது. டூ நாட் பிளக் இன் டூ மெனி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் டு அ சிங்கிள் எலக்ட்ரிக் சோர்ஸ். அதாவது சிம்பிளாக எப்படி சொன்னோன்னா, டு நாட் ஓவர்லோட் எலக்ட்ரிசிட்டி. டோன்ட் ஓவர்லோட் எலக்ட்ரிசிட்டி. அப்புறம் நம்ம வீட்டில் என்னன்னா இன்ஸ்டால் ஃபயர் அலாம் அண்ட் ஸ்மோக் டிடெக்டர். வந்தோடனே அலாம் அடிக்கும், ஏஞ்சிருவீங்க, டக்குன்னு போயிட்டு சின்னதாக இருக்கும் போதே அமைச்சிட வேண்டியதான். டு நாட் த்ரோ அவே சிகரெட் பாட்ஸ் வென் தே ஆர் ஸ்டில் பர்னிங். அமைச்சிட்டு தான் தூக்கி போடணும். ஓகே, அப்படி ஏதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே போகிறப்ப அதை மிதித்து அமைச்சிருங்க. ஓகே, எனிதிங் எனி டைம் கேன் ஹேப்பன். ஓகே, ஸோ இதுதான் 7.2 சிம்பிளான சப் டாப்பிக்கு. ஸோ இந்த சப் டாப்பிக்கில் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். Condition needed for the combustion and how you overcome the combustion with the proper fire extinguisher, and what are the techniques to extinguish a fire. Either you cut down the oxygen, cut down the heat, or cut down the fuel. And what are the safety measures that we can practice so that we prevent the occurrence of fire. Okay, we have a few steps here. Okay, now let's go to exercise. ஓகே, புக்கு மதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, புக்கு கிட்ட மத போயிடுவோம். இதில் என்னமோ ஃபோலியோ மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு வாங்க. ஷாராட் பம்பாக்காரா, இந்த புக்கு எடுத்துக்கிங்க சீக்கிரம். ஜெயரே எடுத்துட்டியா? ஓகே ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து 2 கேண்டில் வச்சுருக்கோம். ஒன்று வந்து கேஸ் ஜாரில், ஒன்று வந்து கேஸ் ஜார் இல்லாமல் வச்சுருக்கோம். அப்போ இந்த மாதிரி வச்சோன்னா நம்ம என்ன பண்ணலாம்? the flame in the gas jar will எப்படி will turn off சொல்ல முடியும்? will extinguish itself. extinguish. ஓகே, அமைஞ்சிரும். ஓகே, அடுத்தது நேம் த கேஸ் நீடட் ஃபார் கம்பாஷன். கம்பாஷனுக்கு தேவையான கேஸ் வந்து ஆக்சிஜன். ஓகே, கம்பாஷனுக்கு தேவையான ஆக்சிஜன். இதில் கேண்டில் வந்து என்னவா செயல்படுது? வாட் இஸ் த ரோல் ஆஃப் கேண்டில் இன் திஸ் கம்பாஷன்? ஆக்ட் as a fuel. ஏன்னா அதுதானே பற்றிக்கிட்டு எரியுது. எது பற்றிக்கிட்டு எரியுதோ அதான் fuel. as a fuel. What is supplied by the burning matches for the combustion of candle? ஓகே, மறுபடியும் படிக்கிறேன். What is supplied? என்னத்தை நம்ம வந்து கொடுக்குறோம்? by the என்னத்தை வந்து burning match கொடுக்குது for the combustion of candle. ஓகே, burning match எது கொடுக்குதுன்னா ஹீட் கொடுக்குது. ஹீட் கொடுக்கறதுனால தான் கேண்டில் வந்து பற்றிக்குது. ஓகேயா? ஸோ மொத்தமாக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சேர்த்து பார்த்தோம்னா, describe the information that obtained from the fire triangle shown below. அதாவது combustion இதுக்கு பேர் வந்து ஃபயர் ட்ரையாங்கிள்னுவோம். combustion can only take place in the presence of oxygen தேவை, அதுக்கப்புறம் fuel தேவை, and heat. 3 விஷயம் தேவை. ஓகே, அடுத்த கேள்வி. predict what will happen to the combustion if one of the condition for the combustion is remove. ஏதாவது ஒரு condition நம்ம ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. justify the importance of this knowledge in everyday life. Okay, combustion will be extinguished ஆயிரும். This knowledge is applied in the making of fire extinguisher. Okay, combustion will be extinguished if you cut down one of the condition for the combustion. This knowledge is applied in the making of fire extinguisher. So மொத்தத்தில் நம்மளுக்கு தேவை 3 பொருள்.
அதாவது oxygen, fuel and heat are needed for the combustion. கீழே எழுதியிருக்கணும், மேலே எழுதிட்டேன். நானும் உங்களை பார்த்து நானும் மேலே எழுதிட்டேன் சீராப்பா. ஓகே, அடுத்து போலாம். I'm done. ஓகே, the principle in making fire extinguisher. ஓகே, இப்போ வந்து மற்ற பிரின்சிபல் வச்சு நம்ம சொல்ல போகிறோம். அதாவது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது பார்ப்போம். இப்போ ஏ பார்ப்போம். ஏனா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எதை காட்டுறாங்க, இவனை காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணுறானா? ரைட், தண்ணி தானே பாய்க்கிறான். எஸ். ஓகே, இது வாட்டர். பி வந்து இதை காட்டுறாங்க. இதுதான் தண்ணி. அப்ப இது என்னது? இது எக்ஸ்டிங்ஷர். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். சாரி, இப்போ வாட்டர் இங்கே வரும். இது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இங்கே ஏரோ காட்டியிருக்காங்க. ஓகே, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இங்க வந்து சி வந்து இது பாய்க்கலாம் நினைக்கிறேன். மண்ணு. எஸ். சாண்ட். டி வந்து ஸ்டீல் வாட்டர் தான். இ வந்து ஃபயர் பிளாங்கெட். எஸ், ஃபயர் பிளாங்கெட். யா, அது ஃப்ளேமபிள் தானே ஃபயர் பிளாங்கெட். ஃப்ளேமபிள். ஏன்னா அது asbestosல செஞ்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து டைப் ஆஃப் பர்னிங் அண்ட் மெட்டீரியல் ஆர் டிவைஸ் யூஸ் ஃபார் புட்டிங் அவுட் த ஃபயர். ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட வுடன், பேப்பர், பிளாஸ்டிக், ரப்பர், க்ளோத் இதெல்லாம் சாலிட்னா நம்ம வாட்டர் தான் மெயினாக நம்ம பார்க்கணும். ஸோ வாட்டர் இருக்கிறது இந்த இடம், அதனால கண்டிப்பாக இதுதான் வாட்டர், சாண்ட் அண்ட் எனி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். அதே வந்து மித்தேன் கேஸ். ஓகே, இது பார்ப்போம். மித்தேன், இத்தேன், ப்ரோபேன். ஓகே, இது இருக்கு. இது கார்பன் டை ஆக்சைடா கண்டிப்பாக தேவை நம்மளுக்கு. இதில் ஃபோம் வச்சு நம்ம அழிக்க முடியாது. அதனால சாண்ட், கார்பன் டை ஆக்சைடா, ட்ரை பவுடர், இது மூணும் வச்சு நம்ம அழிச்சிடலாம். கேஸ் சம்மந்தப்பட்டது. ஆயில், ஆல்கஹால், நானே மேலே சொல்லிட்டேன். லிக்விட் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஃபோம் கண்டிப்பாக வேணும். ஓகே, முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் கிடைச்சாலே போதுமானது தான். யா, வேற மாதிரி இருக்கு. இங்க 4 இருக்கு, உங்ககிட்ட 3 இருக்கு. படம் முடிச்சு அனுப்பி பார்க்குறேன். ஓகே, நானும் உங்களை பார்த்து கடைசியில் போட்டேன். மற்ற வேற மாதிரி இருக்கு எல்லாமே. ஓகே, ஏன் என்னை பார்த்து போடுறாங்க? நீ இது பண்ணணும், புரிஞ்சுட்டு எழுத. பிடிக்கல. படம் முடிச்சு அனுப்பி. ஓகே, அதில் சாலிட் போட்டிருக்குல்ல. சாலிட் வந்து கண்டிப்பாக வாட்டர் வேணும்னு சொன்னல, அதனால 3வது கூட கனெக்ட் பண்ணு. ஓகே ஓகே, அப்புறம் அந்த ஆயில், ஆல்கஹால், பெட்ரோல், கெரோசின் இதெல்லாம் பாரு லிக்விட் சம்மந்தப்பட்டதெல்லாம் கண்டிப்பாக ஃபோம் வச்சு தான் செய்ய முடியும். அப்புறம் ஒன்றாவதா? ஓகே, இரு வாட்டர் ஒன்றாவது. இது ஃபோம் இருக்கணும் கண்டிப்பாக. மீத்தேன் கேஸ், ப்ரோபேன் கேஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பவுடர் அண்ட் ஃபோம் ஃபயர். சாரி, ட்ரை பவுடர், கார்பன் டை ஆக்சைடா, சாண்ட் பாய்ப்போம். பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம்லாம் இருக்குல்ல, அது கண்டிப்பாக வந்து என்ன பாய்க்கணும், கண்டிப்பாக ட்ரை பவுடர் மட்டும் தான் இருக்கணும். ட்ரை பவுடர், சாண்ட் கடைசியாக போட்டிருக்குல்ல, நேராக வந்துடும். ஓகே, பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், சாண்ட் அண்ட் ட்ரை பவுடர், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். Yes, I want to push Leo. இது பழைய நோட்ஸ் இது. ஓகே, நெக்ஸ்ட் திக் கரெக்ட் ஃபார் த ஸ்டெப் இன் த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபயர். ஸோ நம்ம ஒரு ஃபயரை ப்ரிவென்ட் பண்ணணும்னா என்னென்னலாம் செய்யணும்? டர்ன் ஆஃப் த கேஸ் டேப் ஆர் எலக்ட்ரிக் ஸ்விட்ச் வென் நாட் இன் யூஸ். எஸ், இது கண்டிப்பாக நம்ம செய்யணும், இல்லாட்டி பற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யூஸ் பேப்பர் டு இக்னைட் த பன்சன் பர்னர். நோ. பிளேஸ் ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் ஹீட். எஸ், சொன்னாங்க பற்றிக்கிற பொருளை வந்து நெருப்பு பாக்கெட்டு கொண்டு வராதிங்க. லைட் அப் அ மேட்ச் ஆஃப்டர் டர்னிங் ஆன் த பன்சன் பர்னர். எஸ், முதல்ல வந்து அது இல்லையா? 3 தான் இருக்கு. 3 தான் இருக்குன்னா இதுல 2 கரெக்டா வரும். ஓகே டன். ஆல்ரைட், மிச்சம் இருக்கிறது பஞ்சமாரான் விடாரா, இது நம்ம அடுத்த வாரம் தான் பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு இந்த வாரத்துக்கான கம்பஷன் கேள்விலாம் முடிச்சிருவோம். ஓகே.
ஓகே combustion கேள்வி. ஸோ மேபி ஏ தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பி செய்யலாம். ஏ நான் சொல்லி கொடுக்குறேன், பி நீ செஞ்சிரு. இது நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து ஆன்சர் பண்ணோம். சோலான் டூவா எது இந்த ஈஸியான கொஸ்டின்லாம் மாதிரி செஞ்சிரு. ஓகே. சோலான் தீகா டிக் பண்ணிக்கோ சீக்கிரம். Soalan 2, soalan 3. ஓகே. சோலான் நம்பாட் என்ன ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கரெக்டாக சொல்லணும். Oke. அப்புறம் langkah-langkah mengelakkan kebakaran. Question 6 I will discuss with you. Oke. Question 7 you can do. Fill in the blanks now. Question 8 I think question 8 A செய்யலாம். A சிம்பிள் தான். 8A 9 வந்து Okay. 9 வந்து A மட்டும் செய்யு. இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். இது வந்து கிளியரா இருக்காது, எழுதிக்கோ. இது வந்து கார்பன் Okay. டை ஆக்சைடா. ஓகே. ஓகே, அது ரொம்ப சின்னதா இருக்குல்ல. இது வந்து ஃபோம். ஓகே. ஓகே. படிச்சிட்டே. அப்புறம் இரு 9A 10 செய்யலாம். எல்லாம் சொன்னாங்கன்னு கேள்விதான். ஓகே. ஸோ உனக்கு நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் தரேன். 20 மினிட்ஸ் முடியுமா? இல்லை, அது கூட தான். பாரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டேன்னா ஓகே, இன்னும் பெட்டர். 9:42 கொடுக்குறேண்ணே, 16 நிமிஷம். ஆமா 10 மணிக்கு தானே? ஆமா. அவ்வளோ நேரம் கொஞ்ச நேரத்துல போயிடுச்சு. அதான் பாக்குறேன். பாதி டைம் இத்தனை அடிச்சுவே போயிருச்சே. சரி வர முடியல. பரவாயில்ல, அது அப்புறமா நான் கண்டிக்கிறேன். அது she need to see the recording and send me the picture of doing la. Okay. Quickly. As fast Okay. I can. முடிச்சிட்டேன்னா வேலையா சொன்ன லைன்ல தான் இருப்பேன். ஓகே, question 1. கார்பன் ஆக்சிஜன், இது வந்து நம்ம இதுல இல்ல, சிலபஸ்ல இல்ல, இதனால நான் கொடுக்குற ஆன்சரு. ஒரு கார்பனும் ஆக்சிஜனும் பத்திக்கிச்சுன்னா ஓகே என்ன வரும்னா கார்பன் டை ஆக்சைடா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. ஸோ வாட் இஸ் கிவ் த மீனிங் ஆஃப் combustion? இது நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். அதாவது combustion வந்து ஒரு ஆக்சிஜன் பாய்க்கிற ப்ராசஸ் which releases heat energy and light energy நம்ம முதல்ல பார்த்தோம். ஓகேயா? சரி, நான் அப்படியே போட்டேன் வரலையா? ஓகே தான். ஓகே. Is the reaction that occur when a substance is heated in the presence of oxygen which produce heat energy and light energy. இதான் answer. Okay, next பார்க்கலாம். Okay, this one you can refer textbook and the very first sentence of your subtopic. Okay, next. Predict which candle will extinguish first. என்ன போட்ட? The candle that is covered with an inverted beaker. Okay, the candle that is covered, very good answer. The candle that is covered with an inverted beaker. Okay, second, give your reason why. Because there is limited oxygen in the beaker. Okay. அது வந்து அமையுதுன்னா பிகாஸ் த லிமிட்டட் ஆக்சிஜன். ஓகே, கரெக்ட் தான். பட் ஏன் அமைஞ்சிச்சு அதான் கேள்வி. ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை கம்ப்ளீட்லி யூஸ்ட் அப், ரைட்? எஸ். பிகாஸ் த ஆக்சிஜன் சப்ளை completely used up inside the beaker is completely used up. Completely used up. Okay, அடுத்தது what can be concluded from this activity in the diagram above? Oxygen is needed for combustion. Yeah, oxygen is needed for combustion. Wait, மேல தெரியுது.
completely used up. Okay, done. Okay. Solar 3. Solan 3. Okay. So என்ன அந்த மூணு ஃபேக்டர்ஸ் சொல்லு பாப்போம். Oxygen, fuel, and heat. Okay, very good. Oxygen, fuel, and heat. Okay. Next, question 4. கரெக்டான ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் சொல்லு. சாலிட்க்கு Water and fire, dry powder. வாட்டர், ட்ரை பவுடர். And dry powder. ஓகே. Foam, B வந்து ஃபோம். foam, dry powder, and carbon dioxide. ஓகே, ட்ரை பவுடர், கார்பன் டை ஆக்சைடு. ஓகே. நெக்ஸ்ட், C வந்து மெட்டல்ஸ்க்கு metal dry powder and sand. எஸ் Dry ட்ரை sand. ட்ரை Dry sand. பவுடர் கண்டிப்பாக இருக்கணும். ட்ரை பவுடரால் மட்டும் தான் அழிக்க முடியும். இன்னொன்று வந்து சேண்ட் முடியும். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி, Dry powder and carbon dioxide. ட்ரை பவுடர், And carbon சரியா எழுத dioxide. முடியும். ட்ரை பவுடர் Yeah, அண்ட் sir. கார்பன் டை எப்பவுமே ஆக்சைடு. அழகா எழுதுவீங்க. தெரியல என்னாச்சு. பியூட்டிஃபுல்லா எழுதுவீங்க. ஓகே, நிறைய ஐஸ் வைக்காத, ஆன்சர் சொல்லு. எஸ், எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் மட்டும் தான் இன்னைக்கு வேற யார் இருக்கா ஆன்சர் சொல்றதுக்கு? ஆமா. அதான்டா ஒன்னதான்டா சொல்றேன். ஆன்சர் எஸ். சொல்லு. Okay. First one is correct. Install smoke detector. Yes, must. Yes. Place match and lights anywhere. Wrong. Hmm. Macam ni tak boleh. Tak boleh. Okay. Do not turn off electrical switch after use. Wrong. Wrong. You must turn off, right? Turn off Must. gas tap after cooking. Yes, correct. Yes, இது correct. Keep away flammable material from the fire source. Correct. Yes, this is correct. Okay, question 6 Oh. பார்க்கலாம். Yes. Okay, I think நம்ம முதல்ல வந்து நீ செஞ்சதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். 7. ஏன்னா முக்கியமான விஷயம் டஸ்ட்வியும் இருந்துச்சுன்னா ஓகேயா இருக்கும். ஓகே, சரி. இப்போ இதில் கொஸ்டின் 7. ஓகே. Yes. Choose the suitable fire extinguisher to extinguish the fire caused by the following material. Okay, petrol, Boom. foam. Liquidனா foam தான். Papa. Paper, Peppa is பாப்பரா? water. என்ன வாட்டர்? Silapa சொல்லிட்டேன். Water, water. வாட்டர், கரெக்ட். Flammable Flammable. gas. Flammable gas வந்து carbon dioxide. Yes, this is carbon dioxide. Especially. இது வந்து electrical appliance வந்து powder போட்டேன். Yeah, dry powder. பவுடர் மட்டும் தான் போட்டிருக்காங்களா? Actually, Yes. dry powder. Okay, அது மாத்திக்கிறேன் தான். Okay. Question 8. அதேதான். அதான் எதே தான். Oxygen, fuel and heat. Oxygen, fuel, Fuel and heat. Okay. Next. அதான் திரும்பி கொடுக்குறாங்க. எது இதா? இல்ல, என்ன நான் கேக்குறாங்க? சொல்றேன். கேப்பா நினைக்கிறேன். Ahmad attended a camp and he was assigned to cook. Okay. What? இது A மட்டும் தான் கொடுத்தனா? Yes. Okay, Yes. okay. Question 9. 9 வந்து இது involves carbon dioxide வந்து involves electrical appliance மட்டும் தான். அது மட்டும் தான் இருக்கு. வேற என்ன இது தெரியல. கேஸ் சம்பந்தப்பட்டது இருக்கணும். ஆனா ஓகே. Foam? Yes. Solid மட்டும் தான் இருக்கு. Foam வந்து solid பாய்க்கலாம் தான். Yes, involves solids such as wood, cloth and paper. கார்பன் டை ஆக்சைடா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் பாய்க்கலாம். ஆனா இதுக்கு வந்து கண்டிப்பா ட்ரை பவுடரால மட்டும் தான் முடியும், ரைட்? Yes. அதனால இது வராது. ஓகே. நெக்ஸ்ட். ஆக்சிஜன் இப்போ அந்த வாட்டி இது இல்ல. Question 10. Oxygen. Burning is the reaction that occur between oxygen with heat and fuel material and release heat energy and light energy. Okay. எதுடா? இதுல தான இருக்கும். அதான் சார். நான் மூணுக்கே போட்டேன். இல்ல வெறும் ஆக்சிஜன் மட்டும். ஒண்ணே ஒண்ணு மட்டும் தானே. Okay. Next. Honeys turn off the gas supply. Then she cover the fire. When Honeys is cooking, suddenly the fire raging on the pan. Okay, அப்படியே தகன்னு பத்துது. ஸோ மொதல் என்ன பண்ணா கேஸ் அடுப்பு அடைச்சிட்டா. Honeys turn off the gas supply. Then she cover the fire with a fire blanket. What are the techniques of extinguisher
extinguish a fire she used. ஸோ முதல்ல அவங்க என்ன பண்றாங்க, ஃபியூலை கட் டவுன் பண்றாங்க, ரைட்? ஓகே, கேஸ் இருக்கிற வரைக்கும் தானே பத்தம், கேஸ் அடைச்சிட்டா Yes. பத்தாது. ஸோ அது அது வந்து ரிடியூசிங் த burning object. அண்ட் ரெண்டாவது வந்து கவரிங் மெத்தட் பாய்க்கிறாங்க டு கட் ஆஃப் த ஆக்சிஜன் சப்ளை, ரைட்? ஸோ அந்த மெத்தட் பேர் கரெக்டாக தான் எழுதணும். டெக்ஸ்ட் புக் பார்த்து தான் பார்க்கணும். டெக்ஸ்ட் புக் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த மூணாவது மெத்தட் பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ரிடியூசிங் த அமௌண்ட் ஆஃப் பேர்னிங் மெட்டீரியல், இல்லாட்டியோ கட்டிங் ஆஃப் த சார்ஸ் ஆஃப் ஃபியூல். இதுதான் ஓகேயா, கட்டிங் ஆஃப் த சார்ஸ் ஆஃப் ஃபியூல். கவரிங் பண்ணும்போது அது பேர் கவரிங் தான். அந்த ஃபயர் பிளாங்கெட் பாய்க்கும் போது அதுக்கு மெத்தட் பேர் கவரிங். இதான் அந்த டெக்னிக்கோட பேருங்க. ஓகேயா, ஸோ ஒன்று வந்து கட்டிங் ஆஃப் த சார்ஸ் ஆஃப் ஃபியூல். ஓகே, ஸோ நம்ம எழுதும் போது 2 மார்க் தானே, ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன் எனி திங். முதல்ல வந்து அவங்க கட்டிங் ஆஃப் த சார்ஸ் ஆஃப் ஃபியூல். ரெண்டாவது பார்த்தோம்னா அவங்க கவரிங் மெத்தட் பாய்க்கிறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 2 மெத்தட் தட் ஹனிஸ் இஸ் யூசிங்லா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சஜஸ்ட் 2 way to prevent fire at home. என்ன போடலாம்? keep matches and lighters in a safe place. Yes, keep சொல்லு, keep matches. Keep matches and lighters in And a safe place. Lighters at safe Safe place. place. Lagi அப்புறம் keep away flammable substance from fire, from heat. source of fire. Oh, okay, from Source heat. of Keep flammable away substance from flammable substances heat sources. From heat sources. from heat sources. Okay, good. Or any other answers that relevant to the we can get from the textbook lah. Okay, next வந்து electricity பத்தது because of electricity. Fire பத்தது because of electricity. In your opinion, why does water cannot be used to put out this fire? ஏற்றலது. ஏன்னா water can conduct electricity, இது ரைட்டா? ஸோ நீ Yes. இது பண்ணினா இன்னும் அந்த தீ பெருசா பத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Oh. So because water it can conduct electricity and this may make the fire grow bigger. Okay, Okay, done. அப்படி சொல்லலாம். சரி, நான் இங்க ஸ்டாப் பண்றேன் முதல்ல. ஓகே, மிச்சத்தை வந்து முடிஞ்சு நினைக்கிறேன். அதான் முடிஞ்சா? முடிச்சு. ஓகே, நான் இங்க ஸ்டாப் பண்றேன். மிச்சம் இருக்கிறத வீட்டு பாடமா செஞ்சீங்க. நான் அடுத்த வாரம் கேட்பேன். இதெல்லாம் நான் விட்டுருந்தாலும் எதுக்கு நான் விட்டுறேன்னா நீங்க இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் போய் தேடணும். ஓகே, கண்டிப்பா நான் அடுத்த வாரம் கேட்பேன். இதுக்கு பேன் முழிக்காதீங்க, தேடிட்டு வாங்க ஆன்சர்ஸ். ஓகே, that's all for this week. Okay, see you on tomorrow in maths class. Okay, sir. All right, bye, take care. Bye, sir. All right, Thank you, sir. welcome.